வணக்கம். இது வந்து வியாழக்கிழமை, அப்புறம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு. இந்த 2 நாளுமே எடுத்த ஒரு சில கிளிப்பிங்ஸை உங்களோட ஒரு விலாகாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு மேக்ஸிமம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாலும் அன்றைக்கி மொத்த துணிகளும், அதாவது எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அழுக்கு துணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையிலேருந்தே துவச்சி காய போட்டு மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த டப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 120 ரூபா கடை இருக்குது இல்லைங்களா, அங்கே வாங்கிட்டு வந்தது தான். மொதவே என்கிட்ட டப்ஸ் ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி இந்த ட்ரே மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இதில் வந்து அவங்கவுங்களோட ட்ரெஸ், குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதெல்லாம் ட்ரேயில் அழகாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செல்ஃபில் எடுத்து வைக்கிறதுக்கு. அதுவும் இந்த வீட்டில் கொஞ்சம் எனக்கு செல்ஃபே சுத்தமாக இல்லை, ஸோ இந்த ட்ரேலாம் எனக்கு தேவைப்படுது. அப்புறம் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பார்த்துருப்பீங்க, அவ்வளோ நீட்டாக எல்லாத்தையும் விளக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் குத்து விளக்கெல்லாம் எடுத்து விளக்காமல் இருந்தது. நீங்கள் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கெல்லாம் விளக்கியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா திரும்ப எடுத்து குத்து விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இது வந்து முத நாள் சாயங்காலமே வந்து மேக்ஸிமம் வீட்டில் முதவே வாங்கிட்டு வந்த பொருட்களை எடுத்து உரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதே எனக்கு தோண ஆரம்பிக்கும். இது வந்து வியாழக்கிழமை சாயங்காலமாக இதெல்லாம் வந்து போன வாரங்களே வாங்கி கொஞ்சமாக வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுட்டேன். புடவை, அப்புறம் ப்ளவுஸ் பீட்ஸ், அதாவது இதெல்லாம் வாடி வதங்கி போக போகிற பொருட்கள் இல்லை. இந்த பஞ்சு மாலை, இலவம் பஞ்சு மாலை, சீப்பு வச்சு கொடுக்கறதுக்கான ப்ளவுஸ் பீட்ஸு. இந்த ப்ளவுஸ் பீட்ஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த தாமரை வந்து அதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் தாமரை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ் தாமரை வாங்கிட்டு வந்துட்டேன், அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு பழங்கள் வாங்கிட்டு வரணும். வெத்தலைப்பாக்கு, மல்லிப்பூ, இதெல்லாம் இந்த டைமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்னா தான். இது வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock தான் இந்த இடத்துல வீடியோ எடுத்திருந்தேன். மொதவே வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்திரங்கள், அதாவது கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சிங்க்லேருந்து கழுவி ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா பூஜை பாத்திரங்கள் கழுவும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பூஜை பாத்திரங்களை மேலேயே வச்சு க்ளீனாக கழுவி எடுத்துருவோம். இருந்தாலும் நமக்கு சிங்க் எப்போயுமே கிளியராக இருக்கணும். அப்போ தான் வேலை கடன்னு செய்ய முடியும். அதுதான் ஏதோ சொல்லிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் சாப்பாடாக ரசம் சாதம் தான் செஞ்சுருந்தேன். ரசமும் கருணக்கிழங்கு பொரியலும் மட்டும் செஞ்சுட்டு இந்த வேலையெல்லாம், ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப வேலை இருக்குது இல்லைங்களா, அதனால தான் அப்படியே கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு போகும்போது பக்கத்தில் இந்த நம்ம செடி தான் இன்னொரு ஆண்டி வீட்டில் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பக்கம் தான் போனேன். சரின்னு போய் செடிங்களை பார்த்துட்டு வந்தேன். அவங்க ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. இது வந்து வளையல் வாங்கின கடையில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு அழகான குங்குமச்சிமல் இருந்துச்சு. எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. சரி பரவாயில்ல, நான் அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். வளையல் வந்து என்கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டாக் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக வளையல் வாங்கிட்டு வந்தேன். பட் இதுவே போதுமானதாக இருந்தது. ஒரு பிளேட்டில் வந்து நம்ம 4 வைப்போம், அவ்வளோதான். அதனால் ஒரு 10 பேருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 டஜன் வளையலே கரெக்டாக இருந்துச்சு. இந்த குங்குமச்சிமிழ் இந்த குங்குமச்சிமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து நமக்கு கலசப்பொடி, செம்மண், அப்புறம் காய்கறி வந்து முருங்கைக்காய், பீன்ஸு, அப்புறம் ஆனால் ஒன்று நான் போனப்போ பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சுங்களா, அந்த வாழைக்கன்று மட்டும் எனக்கு கொஞ்சம் வாடி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மல்லிப்பூலாம் நல்லாவே கிடச்சிது. ஆனால் மல்லிப்பூ வந்து இப்போ விலை அதிகம்தான். முழம் வந்து 150 ரூபா சொன்னாங்க அந்த அம்மா. சரி பரவாயில்ல, நம்ம சாமிக்கு வாங்குகிறோம். அப்புறம் நான் கடக்கடை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன்னா, அப்புறம் அவங்களே சரி 130 ரூபாய்க்கு தாமா அப்படின்னாங்க. சரி பரவாயில்லன்ட்டு ஒரு 1.5 முழம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பூஜை அறையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம இதையும் க்ளீன் பண்ணிடணுன்னு பச்சை கற்பூரம்லாம் நல்லா நசுக்கிட்டு, எப்போயுமே நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறதால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது வேறு விஷயம். படங்கள் எல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கிட்டு பச்சை கற்பூரத்தை நசுக்கி இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பூஜை அறை வாசமாகவும் இருக்கும். குட்டி குட்டியாக பூச்சிகள் வராது. மரங்களில் மர பூஜை அறை இல்லைங்களா, நம்ம கண்டிப்பாக பூச்சி வரும். ஸோ அதுக்காக நம்ம பச்சை கற்பூரத்தை நல்லா நசுக்கிக்கிட்டு தொடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், க்ளீனாக இருக்கும், வாசமும் சூப்பராக இருக்கும். அதோடவே கொஞ்சம் ஜவ்வாது பவுடரையும் கலந்துப்பேன். அப்போ தான் பூஜை அறையும் நல்லா வாசமாக இருக்கும். நம்மளால் எந்த அளவுக்கு நறுமணங்கள் கொடுக்குற பொருட்களை வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணிக்க முடியுமோ அது மாதிரி க்ளீன் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் இது கம்ப்ளீட்டாக இப்போ பார்க்குறீங்களா, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கேங்கிறதையும் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நல்ல நேரத்தில் கடன்னு வைக்க முடியாது. கீழே வந்து இப்போ பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையில் உள்ளே வந்து கொஞ்சம் சாமி படங்களுக்கு இருக்காங்களே அங்கெல்லாம் பூ வச்சுட்டு, அங்கே பின்னாடியும் ஒரு 2 விளக்கு வச்சுட்டு, முன்னாடி பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு சின்ன டேபிள் போட்டுட்டு, அதுக்கும் மேலேயும் குட்டியாக ஒரு கோலம் சாஸ்திரத்துக்கு போட்டுட்டு, ஆனால் துணி வந்து போட்டிருப்பேன். கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், சாரீ கட்டினாக்க எதுவும் படக்கூடாதுன்றதுக்காகவும் மேலே ஒரு பச்சை துணி போட்டிருப்பேன். அதுக்கும் மேலே ரைஸ் ட்ரம் என்கிட்ட இருக்குது.
அந்த ட்ரம் வந்து இந்த ஹைட்டு கொடுக்கும், சாமியை நல்லா ஹைட்டாக காட்டும்போது. அந்த ரைஸ் ட்ரம் வச்சுட்டு அந்த ரைஸ் ட்ரம்மில் முக்காலுக்கும் உள்ளவே பாதிக்கும் உள்ளவே தண்ணி ஊற்றிருப்பேன். அந்த தண்ணியில் வந்து வாசனை திரவியங்கள், ஜவ்வாது, அப்புறம் பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், ஒரு பூவு, இது எல்லாமே போட்டு அந்த தண்ணியில் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே ஒரு தட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தட்டில் கூட நான் சின்னதாக மாக்கோளம் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே வந்து நம்ம கலசத்துக்கானதை வைக்க போகிறேன் தட்டு. அந்த கலசத்தட்டில் வந்து ஒரு சின்ன தட்டு வச்சுட்டு அந்த தட்டுலேயும் கொஞ்சமாக ரைஸ் போட்டுட்டு அங்கேயும் பூ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குடத்தில் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா 2 கையாலையும் ஒரு 5 வாட்டி நான் அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு போடுவேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே, அதாவது ஒரு 3/4 அளவுக்கு அரிசி, அதில் வந்து ஒரு 3.5 கிலோ அரிசியாவது போட்டுப்பேன் அந்த குடத்தில் போட்டுருவேன். போட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், மாசிக்காய், காது கருகமணி, அப்புறம் ஜவ்வாது, அப்புறம் மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, பழம், நாணயம், இது எல்லாமே, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே உள்ளே போட்டிருப்பேன். அதே மாதிரி தண்ணியில் கீழே ட்ரம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து இந்த திரவிய பொடி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் வச்சுருப்பேன், இன்னொரு சின்ன கலசம் வைக்கிறப்போ. அம்மன் அழைப்பேன் இல்லைங்களா, அப்போ கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணேன். பட் இது எல்லாத்தையுமே என்னால் வீடியோவை எடுக்க முடியல, நான் சிம்பிளாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். 2 சாரீ வச்சுருந்தேன். ஒன்று வந்து வரிசையிலையும், ஒன்று அம்மனுக்கு அலங்காரம் பண்ணவும். அழகாக அந்த மடிப்பை வச்சு ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணிட்டேன் சாமிக்கு. அதே போல் அம்மன் அழைப்பு அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பெருசு என்னால் ப்ராக்டிக்கலாக உள்ளே தூக்கிட்டு வர முடியாது. அதனால் காலையில் ஒரு 4:30 to 5க்குள்ளார விளக்கேற்றி சின்ன கலசம் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்திங்களா முன்னாடி, அது வந்து சின்ன சொம்பில், அதில் வந்து எப்பயும் போல் ஏலக்காய், கிராம்பு, திரவிய பொடி, அப்புறம் மஞ்சள், குங்குமம், பூவு, ஒரு நாணயம், இது எல்லாமே போட்டு அந்த கலசம் அது மேலே தேங்காய், மஞ்சள், குங்குமம் தடவிட்டு அதையும் வச்சுட்டு அந்த கலசத்தை நான் வெளியிலேருந்து கொண்டு வந்துடுவேன். அதை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சுருவேன். காலையில் சாமிக்கு பிரசாதமாக வெண்பொங்கலும், வடை, சட்னி, சாம்பார் அது மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் விளக்கேற்றி. அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு வந்து சாம்பார், ரசம், அப்பளம், கொஞ்சமாக பாயாசம், அதுக்கப்புறமா 2 பொரியல், பீன்ஸ் பொரியலும் வாழைக்காய் வறுவலும் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. அப்பளம்லாம் பொரித்து வச்சு சாமிக்கு பிரசாதம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே சாப்பிட்டுட்டோம். ராதாகிருஷ்ணா படமும் அப்புறம் மகாலட்சுமி தாயார் படமும் எனக்கு வந்து புக் ஷோவில் பார்த்ததும் பிடிச்சிருந்தது, வாங்கியிருந்தேன். அது ஒரு பேப்பராக மட்டுமே A4 ஷீட்டில் இருந்துச்சு. அது வியாழக்கிழமை அன்றைக்கே ஒரு ஃப்ரேம் பண்ணுற கடையில் கொடுத்து ஃப்ரேம் பண்ண கொடுத்துட்டேன். கரெக்டாக நேற்று கிடச்சிருச்சு, வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டாங்க. மகாலட்சுமி படம் வந்து நம்ம வாசல்லேருந்து உள்பக்கம் வர்றப்போ இந்த இடத்துல மாட்டிட்டேன். இங்கே ஆணி இருந்துச்சு. ராதாகிருஷ்ணா படமுக்கு இன்னும் எங்கே மாட்டுறது அப்படின்னு தெரில. என் பூஜை அறையும் ஃபுல்லாக இருக்குது ஆல்ரெடி. இருந்தும் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி அதை ஃப்ரேம் பண்ணிட்டேன். எங்கேயாவது அவங்களையும் வச்சுருவேன். இப்போதைக்கு பூஜை அறையில் அவங்களையும் வச்சுட்டேன். ஒரு 11 பேருக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன், கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் லன்ச் டைமில் பாப்பா ஃபேமிலி அவங்களாம் வந்திருந்தாங்க. என்னை பொறுத்த மட்டும் பெண் குழந்தைகள் தான் மகாலட்சுமின்னு நினைக்கிறேன். அவளுக்கு வளையல் போட்டு விட்டு மஞ்சள் குங்குமம்லாம் தடவி விட்டு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா சூப்பராக அந்த குழந்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா அவலில் சக்கரை பொங்கல் மாதிரி பிரசாதம் செஞ்சு நைட்டு பூஜையும் முடிச்சிட்டேன். ஆனால் அப்போல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்பவே டயர்டாயிட்டேன். ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.